வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகே உள்ள நார்சாம்பட்டி ஊராட்சியில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் மகா சிவராத்திரி திருவிழாவில் 18,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பக்தர்கள் பங்கேற்பு. தலைமை தர்மகர்த்தா நாசம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தாமோதரன், ஊர் கவுண்டர் ராமமூர்த்தி, நாசராம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் காஞ்சனா சீனிவாசன், நார்சாம்பட்டி ஊராட்சி துணை தலைவர் ராணி கிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகே உள்ள நாசம்பட்டி ஊராட்சியில் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் காட்சியளித்து அருள் பாலித்து வருகின்றாள். இந்த சக்தி வாய்ந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி விழாவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஆந்திரா, கர்நாடகா, தமிழக மாவட்டங்களிலிருந்தும் நேர்த்தி கடன் செலுத்தி வருகின்றார்கள். ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவள், கேட்டபடி கேட்டவரம் தரக்கூடியவள். திருமண வரம், வேலை வாய்ப்பு, குழந்தை வரம், பல்வேறு பிரச்சனைகளையும் அம்மனிடம் வேண்டி செல்கின்றார்கள். வருடம் ஒருமுறை மாசி மாதம் திருவிழா நடைபெறும் போது இந்த திருவிழாவில் சுவாமி ஊர்வலத்தின் போது தாரை தப்பட்டை வான வேடிக்கை நடைபெறுகிறது. பூங்காவனத்தம்மன் காட்சியளித்து வீதி உலா வருகிறார். 5 முகம் கொண்ட அங்காள பரமேஸ்வரி சிவன் வேடமிட்டு நடனம் ஆடிக்கொண்டு போய் பேய் ஒட்டுதல் அதிவிமர்சையாக நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதியிலிருந்து 30க்கும் மேற்பட்ட கிராமத்திலிருந்து 18,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் அருள் பெற்று சென்றார்கள். அனைவருக்கும் காலை முதல் மாலை வரை கோயில் நிர்வாகத்தால் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆம்பூர் திருமலை மற்றும் ஐயம்மாள்.